இந்தியாவின் தேசிய கொடி இந்திய மக்களின் அடையாளமாகவும் இந்திய மக்களின் மரியாதையாகவும் அது வந்து விளங்குது. ஸோ இந்திய தேசிய கொடியை வெளிநாட்டுல வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில வந்து சேதப்படுத்தினா அதனால விளைவுகள் என்ன நடக்கும்? அதனால அந்த கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பாதிப்பு ஏற்படுமா? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். ஹாய், வெல்கம் டு ரம்யாஸ் இன்ஃபோ. நான் உங்கள் ரம்யா. டெய்லி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போதான் டெய்லி எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்றதுனால டெய்லி நானும் உங்களுக்காக வீடியோஸை ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஸோ இதுல என்ன இன்னைக்கு பார்க்க போறோம்னா, நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் எஸ் ஜெயசங்கர் அவர்கள் வந்து ஒரு அஃபிஷியல் மேட்டர்ஸ்க்காக லண்டனுக்கு போயிருக்காரு. அங்க போன டைம்ல இந்தியா தூதரகம், அதாவது எல்லா கண்ட்ரீஸ்லயுமே வந்து இந்தியா தூதரகம்ட்டு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட தூதரகம் இருக்கும். அதே மாதிரி இந்தியா தூதரகத்துல வெளியே ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஆள் வந்து இந்தியன் பிளாக வந்து கிழிக்க ட்ரை பண்ணிருக்காங்க, அதாவது சேதப்படுத்த ட்ரை பண்ணிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்திய மக்களின் உணர்வுகளை வந்து ரொம்பவே இது பாதிச்சிருக்கு. இதனால வந்து இந்தியாவுக்கும் லண்டனுக்கும் உள்ள உறவு வந்து பயங்கரமா பாதிக்கும். என்ன பாதிக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம் இந்தியாவும் லண்டனும். பட் இது நடந்ததுனால இந்திய அரசாங்கம் வந்து லண்டனுக்கு மிகவும் கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு நாட்டினோட தூதரகத்துல வந்து பாதுகாக்க வேண்டியது அந்த நாட்டுல தானே அமைஞ்சிருக்கு நம்மளோட தூதரகம். ஸோ அது அவங்களோட கடமை, பாதுகாக்கணும். பட் அதை அவங்க பாதுகாக்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால கண்டிப்பா இந்தியாவுக்கும் லண்டனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும் அப்படின்ற மாதிரி கருதப்படுகிறது. ஓகே, ஸோ இது ரீசன் என்ன, யார் இந்த வேலையை பண்ணியிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது, காலிஸ்தான் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் உள்ளது. அதுவும் இந்தியாவில தான் இருந்துச்சு. பட் இப்ப வந்து நம்ம ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அது என்ன இயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1947 இந்தியா விடுதலை ஆனப்போ அப்பவே வந்து எங்களுக்காக இல்ல, இந்தியாவுக்குள்ள நாங்க இருக்க மாட்டோம், எங்களுக்காக தனி நாடு வேணும் அப்படின்ட்டு ஒரு கண்ட்ரி, அதாவது எங்களுக்காக ஒரு தனி கண்ட்ரி வேணும் அப்படின்ட்டு ஒரு சில குழுக்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த குழுக்கள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, சீக்ஸ்ல பஞ்சாப்ல உள்ள சீக்ஸ் வந்து எங்களுக்காக இதை வந்து பஞ்சாப் வந்து தனியா ஒரு கண்ட்ரியா மாத்தணும், நாங்க இந்தியாவுக்குள்ள அடங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து இந்தியா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க அது மாதிரி பண்ண மாட்டோம், இந்தியா வந்து ஒரு ஒற்றுமையான நாடு, ஒரே நாடு தான் அப்படின்ற மாதிரி இந்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க. 1980 பாத்தீங்கன்னா இந்த ஒரு குழு வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டங்களையும் இது வந்து வன்முறைகளை தூண்டக்கூடிய ஒரு குழுவாகவும் மாறிடுச்சு இந்தியால. இதனால என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, 1984 இந்த காலிஸ்தான் இயக்கம் என்ன ஆனாங்கன்னா, அதாவது அம்ரிட்சர், பஞ்சாப்ல வந்து அம்ரிட்சர்ன்ட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம கோல்டன் டெம்பிள், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அம்ரிட்சர்ல கோல்டன் டெம்பிள் இருக்கு. அந்த கோல்டன் டெம்பிளை வந்து தனக்கு கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க காலிஸ்தான் இயக்கம் குழுவினர். ஸோ அப்ப அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, நம்மளோட இந்தியன் ஆர்மி வந்து, நம்மளோட இந்தியா கவர்மெண்ட் வந்து ஒரு ஆபரேஷன், இந்தியன் ஆர்மி ஒரு ஆபரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஆபரேஷன் பேர் தான் ப்ளூ ஸ்டார், ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்ற ஒரு ஆபரேஷன். ஸோ அதனால இந்தியன் ஆர்மிஸ்ல இருக்க நிறைய படைகளை வந்து அனுப்புனாங்க அங்க, எங்க பஞ்சாப்ல அம்ரிட்சர்ல கோல்டன் டெம்பிளுக்கு அனுப்புனாங்க. அதனால ஜூன் 1, அதாவது இது நடந்த ஆண்டு வந்து 1984 ஜூன் 1 to 8, அதாவது 8 நாட்கள் இந்த போராட்டம் நடந்தது, இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்பது. 8 நாட்களுக்கு நடந்தப்போ நம்மளோட ஆர்மி வந்து அங்க போயிட்டு நிறைய ஃபைட் பண்ணி நிறைய பேர் இதனால உயிரிழந்தாங்க. அதாவது காலிஸ்தான் குழுவினர் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. இதனால ஒரு பெரிய கிளர்ச்சியே வந்து ஒரு இந்தியால வந்து தென்பட்டது. அப்போ பாத்தீங்கன்னா, அதன் ரீசனா, அதன் விளைவு என்ன நடந்தது இந்தியாவுக்கு? காலிஸ்தான் இயக்கத்தை நிறைய பேர் இறந்ததுனால, இயக்கத்தை வந்து கொஞ்சம் சரிச்சதுனால என்ன அது விளைவு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை வந்து கொல்லப்பட்டார். யாராலையும் கொல்லப்படல, வெளியே இருந்த ஆளுங்க வந்து கொல்லப்படல, தனது பாதுகாவலர் அதிகாரிகளாக வந்து கொல்லப்பட்டார் நம்மளோட பிரதமர் இந்திரா காந்தி. 1984 அதே சேம் ஆண்டுதான், ஒரே ஆண்டுல அக்டோபர் 31 அப்போ வந்து பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார். சோ இது வந்து எப்படி இருக்குன்னா, வெளியே யாராவது வந்து யாரும் நம்மள தாக்கல, அதாவது உள்ள இருக்கிறவங்களை வச்சே தாக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, சோ இதை நம்ம தடுக்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட இந்தியால இதை தடுக்க நிறைய வந்து ஸ்டெப்ஸ் அண்ட் ஆபரேஷன் நடத்தி இப்போ நம்ம இந்தியால ரொம்பவே கம்மியாயிடுச்சு. பட்
இந்த குழுவினர் வந்து வெளிநாட்டுல, அதாவது யுஎஸ், யூகே அண்ட் கனடா இந்த மாதிரி நாட்டுல வந்து சில குழுவினர் வந்து இது மாதிரி இயக்கத்தை வந்து அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க இவங்களெல்லாம். சோ அதனாலதான் வந்து இது மாதிரி நாடுகள்ல, வெளிநாடுகள்ல வந்து இந்த குழுவினர் வந்து மேம்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே. சோ இதற்காக இந்தியா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்குன்னா, இப்போ லண்டன்ல ரீசெண்டா நடந்த நிகழ்வானால இந்தியா வந்து லண்டனுக்கு வந்து கண்டனத்தை தெரிவித்து இந்திய தூதரகத்தையும், இந்திய மக்களையும், இந்திய தேசிய கொடியையும் வந்து பாதுகாக்க வேண்டியது அவங்களது கடமை. எந்த சேதமும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்திய அரசாங்கம் லண்டனுக்கு தெரிவிச்சிருக்கு. சோ இதனால வந்து இப்போ இனி இந்தியாவோடையும் லண்டனோடைய ரிலேஷன்ஷிப் வந்து நீடிக்குமா, நல்லபடியா நீடிக்குமா அப்படின்றது லண்டன் எடுக்க போற ஸ்டெப்ஸ்ல தான் இருக்கு. அதாவது அந்த ஆர்ப்பாட்டக்காரர் வந்து நம்மளோட கொடியை வந்து கிழிச்சதுக்காக அவர்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்குமா, இது மாதிரி தகுந்த தண்டனை கொடுத்தாதான் இந்தியாவுக்கும் லண்டனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்லபடியா நீடிக்கும். ஸோ இது எல்லாமே லண்டன் கையில தான் இருக்கு. ஓகே. ஸோ இது மாதிரி நல்ல அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.